எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம தோல் ரொம்ப வறண்டு இருக்கு, முகம் பொலிவில்லாமல் இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நம்ம எப்படி இயற்கையான முறையில் இந்த பிரச்சனையை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ நம்ம தோல் வறண்டு போகிறது அப்படிங்கிறது இந்த கொரோனா காலத்தில் அடிக்கடி கையை கழுவி சானிடைசர் போட்டு நிறைய பேருக்கு தோல் வறண்டு போயிடுச்சு. முக்கியமாக கைகள்லாம் நல்லாவே வறண்டு போயிருக்கும். சில சமயம் வயலில் வேலை செய்கிறோம், கடுமையான வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போதும் கை வறண்டு போகுது. இல்லை சில பேர் கெமிக்கல்கள் யூஸ் பண்ணி நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுற மாதிரி வேலை நிமித்தமாக ஈடுபடும் போது அதனாலேயும் கைகள் நல்லா வறண்டு போயிடுது. இந்த தோல் வறட்சிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாகவே நம்ம தோலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கும். இந்த இயற்கையான நுண்ணுயிர்கள் கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடும். ரெண்டாவது கொலஸ்ட்ரால், எண்ணெய் பசை நம்ம தோலுக்கு தேவை. இப்போ இந்த எண்ணெய் பசை அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி பல காரணங்களால குறைஞ்சு போயிடுது. ஸோ அந்த எண்ணெய் பசை தன்மை குறையும் போதும் நம்மளுக்கு இந்த தோல்கள் வறட்சி ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம முகமும் பொலிவுலேருந்து வறட்சியா காணப்படுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஸோ நாம் உபயோகப்படுத்தக்கூடிய கிரீம்கள் இப்போ நிறைய மார்க்கெட்ல கிடைக்குது. ஸோ இந்த கிரீம்களால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா இந்த கிரீம்கள் எல்லாமே மூலப்பொருள் என்னவா இருக்குன்னா பெட்ரோலியம் மூலப்பொருள்கள் தான் இருக்கும். ஸோ இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னால செய்யப்படும் போது ஒரு லேயர் மாதிரி எண்ணெயை நம்ம ஸ்கின் மேல படர விட்டுரும். அப்படி லேயர் மாதிரி அந்த எண்ணெய் படலம் நம்ம ஸ்கின் மேல படரும் போது அது நம்ம முகத்துல இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் சொன்னோம் இல்லையா, அந்த பாக்டீரியா கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம சருமத்துல இயற்கையாகவே நிறைய வைட்டமின்கள், மினரல்கள், சத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த வைட்டமின், மினரல் சத்துக்கள்லாம் இந்த கிரீம்கள் அப்ளை பண்ணும்போது ஈஸியா அழிஞ்சு போயறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. ஸோ அதனால இந்த மாதிரி கிரீம்கள் உபயோகப்படுத்தும் போது நம்மளுக்கு பிரச்சனை தற்காலிகமாக குறையுதே தவிர நிரந்தரமாக குறையணும்னா அதுக்கு நம்ம இயற்கையான முறையில் ஆயின்மெண்ட் உபயோகப்படுத்தினாதான் நல்லது. ஸோ அப்படி இயற்கையான முறையில் ஆயின்மெண்ட் உபயோகப்படுத்தணும்னா எந்த ஆயின்மெண்ட் உபயோகப்படுத்தலாம்? ஸோ அதை தான் இப்போ நான் சொல்ல போறேன். இதுல முதல் விஷயம் இந்த முட்டை. இந்த முட்டையோட மஞ்சக்கரு, முக்கியமா இந்த மஞ்சக்கருவில் என்ன இருக்கு? வைட்டமின் ஏ சத்துக்கள், இ, டி, கே போன்ற சத்துக்கள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், முக்கியமா லெசித்தின் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான சத்து. இந்த லெசித்தின் அப்படிங்கிறது இந்த கொலஸ்ட்ராலுக்கு ஆன்டிடோட் மாதிரி இந்த லெசித்தின். அதனால இந்த லெசித்தின் முட்டையோட மஞ்சக்கருவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட தோல்களுக்கு. அப்புறம் கோலைன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால முட்டையோட மஞ்சள் கரு இயற்கையான ஒரு ஆயின்மெண்ட் தயாரிக்கிறதுக்கான ஒரு அருமையான மூலப்பொருள். ரெண்டாவது மூலப்பொருள் இதுதான், தேன். அதாவது சுத்தமான தேன். இந்த சுத்தமான தேன் கிருமி நாசினி, ஒரு நல்ல கிருமி நாசினி. பாக்டீரியா கிருமிகளுக்கு எதிராக போராடும், வைரஸுக்கு எதிராக, ஃபங்கஸ்க்கு எதிராக எந்த கிருமிகளும் வராம, கெட்ட கிருமிகள் வராம தடுக்கக்கூடியது தேன். அதே மாதிரி தோல் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளுக்கு ஒரு உணவாகவும் இருக்கக்கூடியது தேன். ஏன்னா தேனில் இருக்கக்கூடிய சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம கைகள்லயோ முகத்திலேயோ இருக்கக்கூடிய அந்த கிருமிகளுக்கு ஒரு நல்ல உணவா அமைஞ்சிடுது. ஸோ அதனால நல்ல கிருமிகள் கொல்லப்படுவதில்லை இந்த ஆயின்மெண்ட் தயாரிக்கும் போது நம்ம தேன் யூஸ் பண்ணும்போது. எவ்வளவு தேன் எடுத்துக்கணும்? ஒரு முட்டையோட மஞ்சள் கரு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 13 கிராம் தேன் யூஸ் பண்ணலாம். 13 கிராம் அப்படிங்கிறது இங்க காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஸ்பூனு. இதுதான் 13 கிராம் அளவுடைய டேபிள் ஸ்பூன். சின்ன ஸ்பூன் கூட இருக்கு, அது டீஸ்பூன். டீஸ்பூன் 13 கிராம் இல்ல, அது வெறும் 5 to 6 கிராம் தான். அடுத்து மூணாவது பொருள், முக்கியமான பொருள் நம்ம ஆயின்மெண்ட் தயாரிக்கிறதுக்கு தேவையானது எண்ணெய். ஆலிவ் ஆயில் இருந்தா பெஸ்ட். ஆலிவ் ஆயில் இல்லைனாலும் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். எந்த எண்ணெயா இருந்தாலும் அது சுத்தமான முறையில தயாரிக்கப்பட்ட எண்ணெயா அப்படிங்கறத மட்டும் நம்ம இன்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா ஆயிலுமே நிறைய பெட்ரோலியம் கலக்கப்பட்ட ஆயில்கள் வரதை இப்ப நம்ம படிக்கிறோம். ஸோ இவ்வளவு தூரம் மெனக்கட்டு நம்ம இயற்கையான முறையில் ஆயின்மெண்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருள் செயற்கையானதா இருந்துச்சுன்னா அப்ப நம்மளுக்கு கரெக்டான ஆயின்மெண்ட் கிடைக்காது. ஸோ அதனால இயற்கையான எண்ணெய் அது 26 கிராம் எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டேபிள் ஸ்பூன்ல 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஸோ எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தேன் 1 டேபிள் ஸ்பூன் பிளஸ் முட்டையோட மஞ்சள் கரு. இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இயற்கையான ஆயின்மெண்ட். ஸோ இந்த இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த ஆயின்மெண்ட்டை நம்ம கைகளுக்கு ஒரு 20 நிமிடம்
அப்ளை பண்ணணுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா அப்ளை பண்ணிட்டு அது எப்போ இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். அப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு அது காஞ்சு போனதுக்கு அப்புறம் கழுவினோம்னா நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது வந்து வாரத்துக்கு 2 முறை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கைகள் மட்டும் இல்ல நம்ம சருமம் எல்லாமே சாஃப்ட் ஆகும். ஸோ கைகளுக்கு தேவையான ஆயின்மெண்ட் பார்த்தோம். அதே மாதிரி முகத்துக்கு தேவையான ஆயின்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதே ஆயின்மெண்ட் தான். கூடவே வந்து முட்டையோட வெள்ளைக்கரு இதையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம், சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு பிளஸ் ஒரு 2 to 3 சொட்டு எலுமிச்சை சாறு ஒரு 2 to 3 சொட்டு சேர்த்துக்கிட்டு இந்த வெள்ளைக்கருவும் சேர்த்து நம்ம 5 பொருட்களையும் சேர்த்து ஒரு ஆயின்மெண்ட் தயாரிக்கும் போது அதை நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணும்போது அது இயற்கையான முறையில் நம்ம சருமத்தையும் பாதுகாக்குது, நம்ம சருமத்துக்கு ஒரு நல்ல பொலிவையும் கொடுக்கும். இதுவுமே வாரத்துக்கு 2 முறை 20 நிமிடம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூஞ்சி கழுவிடுறது நல்லது. நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபேஸ் மாஸ்கா இந்த ஆயின்மெண்ட் இருக்கும். இதை வந்து வாரத்துக்கு 2 முறை அப்ளை பண்ணி நம்ம முகத்தை நல்ல பொலிவோட வச்சுக்கலாம். ஸோ இயற்கையான முறையில் இந்த மாதிரி ஆயின்மெண்ட் தயாரித்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் இந்த ஆயின்மெண்ட் தயாரிக்கிறதுக்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இயற்கையான முறையில் கிடைக்குதாங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உபயோகமான தகவல்கள் நிறைய பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்க வசதியாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.